உங்களுடைய கையும் ராசியாகும், உங்களுடைய முகமும் ராசியாகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு கடையில ஏதாவது பொருளை வாங்கி போனி பண்ணீங்க அப்படின்னாக்க கடைக்காரருக்கு வியாபாரம் அமோகமா பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ராசி இப்போ உங்களுக்கு மீண்டும் வரப்போகுதுங்க. கூட்டமே இல்லாத கடைக்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான லக்கியான மனிதராக நீங்க மாற போறீங்க. மத்தவங்களுக்கே நீங்க லக்கினா உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு யோசிச்சு பாருங்க, தரமா நடக்குங்க. வணக்கம் என் அன்பு நேயர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன், சிதம்பரத்தில் இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க. உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல். காரணம் என்னன்னா, அதி முக்கியமான 4 கிரகங்களின் பெயர்ச்சி இந்த வருடத்தின் மத்தியில, அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த மாசங்கள்ல நடக்குதுங்க. அது ரொம்பவே விசேஷம். மார்ச் 29ஆம் தேதி ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீன ராசிக்கு இடம் பெயரும் நிகழ்வு நடக்குது. அடுத்தது மே மாசம் 14ஆம் தேதி பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானின் பெயர்ச்சி. அவர் மிதுன ராசியில 13 மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு. கூடவே மே மாசம் 18ஆம் தேதி அசுர கிரகங்களில் போகக்காரகன் ராகு பகவான் மற்றும் ஞானக்காரகன் கேது பகவான் ஆகியோர்களின் பெயர்ச்சி. இப்படி இந்த அதி முக்கியமான கிரகங்கள் உங்களை பாதுகாக்குதா, பலன்களை அள்ளி கொடுத்து பரவசப்படுத்துதா, பாதிக்குதா என்பதை பொறுத்துதான் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நான் தர போறேங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த 2025 ஏப்ரல் மே மாசங்கள்ல அதி முக்கிய கிரகங்களின் நகர்வுகள் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனுடைய அடிப்படையில் முதல் பாதியில சில ராசிகளும் அடுத்த பாதியில சில ராசிகளும் என்று நிறைய ராசிகள் நல்லா வாழ போற வருஷமா இந்த 2025 அமையுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு எந்த பலனும் இல்ல. முக்கியமா இந்த 2025 எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப முக்கியம். ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த வருஷம் நடக்க ஆரம்பிக்குங்க. குறிப்பா 2000ஆம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ போன 24 வருஷத்துல எவ்வளவு முன்னேற்றத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. டப்புன்னு எல்லாமே மாறிடுச்சுங்க. அவ்வளவு ஸ்பீடா அறிவியல் முன்னேற்றத்தால வாழ்வியல் மாற்றம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல நிறைய நன்மைகள் இருந்தாலும் 80s 90s காலகட்டத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கை வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு பெருசா கமிட்மெண்ட் கிடையாது. சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கும் வகையில இந்த வருடம் தொடங்கி அடுத்த 7 வருஷம் எல்லாமே மாறுங்க. பணத்தை தரும் குரு பகவானின் வீட்டுக்கு வேலை மற்றும் தொழிலை குறிக்கும் தொழில்காரகன் சனி பகவான் வராரு. கூடவே அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு பணக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் வராரு. இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமாங்க? உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி டெக்னாலஜி மூலமா ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி உங்களுடைய வேலையை எப்படி திறம்பட முடிக்கலாம், அப்படி முடிக்கப்படும் வேலைக்கான வருமானத்தை எப்படி ஈட்டலாம் என்று பல விஷயங்களை இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வழங்க போதுங்க. சீக்கிரமாவே சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட பணம் சம்பாதிக்கும் தந்திரத்தை கத்துப்பாங்க. வெற்றி பெற்று சாதிச்சும் காட்டுவாங்க. திடீர் பணக்காரர்கள், திடீர் கோட்டீஸ்வரர்கள் ஏகப்பட்ட பேர் உருவாகிற காலகட்டம் இந்த 7 வருஷங்க. முக்கியமா அதுக்கான அடிக்கல் நாட்டுறதே இந்த 2025 தான் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க. தெய்வீக சுற்றுலா செல்வாங்க. கடந்த ஆண்டு புத்தாண்டு பலன்களிலேயே நான் சொல்லி இருப்பேன், பேய் மழை பெய்யும், மலை மண் சரியும், நிலம் குலுங்கும், வறண்ட பாலைவனமும் மழையை பார்க்கும், உக்ரைன் போற பற்றியும் அனைத்தும் எலக்ட்ரிக் மயமா மாறும் என்பதை பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். பறக்கும் கார்களை பற்றியும் உணவும் வீட்டு உபயோக பொருட்களும் உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் தாங்க. நாங்க புத்தக வடிவத்துல 40 வருஷத்துக்கு மேலாகவே ஜோதிட பலன்களை வழங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது, வேலை செய்யற இடத்துல இருந்து வேலைக்கு போறது, தொழில் செய்யறத விரிவுபடுத்துறது, புதுசா தொழிலை ஸ்டார்ட் பண்றது, வீடு விட்டு வீடு, ஊரு விட்டு ஊரு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகமும் இந்த 2025ஆம் ஆண்டு வருங்க. கலியன் பூங்குன்றனார் எப்படி சொல்லியிருக்காரு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றிற்கேற்ப இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி, இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க, உங்களுடைய
உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும். ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த 7 வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனாக்கா, சந்திர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் கடந்த 11 வருடங்களாகவே குறிப்பா 2013 முதலே அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க. முக்கியமா கெண்டக சனி பகவான் மற்றும் அஷ்டம சனி பகவான் ஆரம்பித்த காலகட்டங்களில் சனி பகவானால் அடித்து துவைக்கப்பட்ட உங்களுடைய கடந்த காலங்களின் கரைகளை கர்மாவை கரைத்து சுத்தமான ஃப்ரெஷ்ஷாக்கப்பட்ட ஒரு ராசி இந்த கடக ராசிங்க. கூடவே குரு பகவானின் குடும்பஸ்தானம் மற்றும் பணவரவை குறிக்கும் தனஸ்தானத்துல 2வது பார்வையை பதிக்கிறதால அவராலேயே அதிக அளவு நன்மைகளை பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த கடக ராசி. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளால் பயத்தால் படபடப்பா இருந்ததால வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்ததால வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், செரிமான பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால பட்ட அவதிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளிங்க. எல்லாத்தை விட ஹைலைட் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி, எதிர்காலத்துல எப்படி வருமானம் வரப்போகுது, எப்படி குடும்பத்தை பார்த்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தோட இருந்த மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ அழைக்கப்படுதுங்க. அது எல்லாமே இப்போ கிளியர். ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த காலகட்டத்துல அற்புதமா நடக்க போகுதுங்க. முக்கியமா இந்த 2025ல நீங்க காளஹஸ்தி மற்றும் திருப்பதி போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் திருப்பம் பிறக்குங்க. இவ்வளவு நாட்களாக அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்ட பணம் இப்போ தாராளமா வருங்க. நிறைய பேர் எனக்கு யாரோ செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க ஜி, அதை நீங்க எடுக்க முடியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நீங்க நிறைய பேர் அழுதுருக்கீங்க. அந்த நிலை இப்போ மாறுங்க. எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல, ரொம்ப அன்லக்கி அப்படின்னு இருந்த உங்களுடைய மனநிலையை மாற்ற அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய இல்லம் தேடி வர போறாங்க. நீங்களே அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கண் முன்னாடியே பாப்பீங்க. எதை தொட்டாலும் இப்போ தொடங்குங்க, வெற்றி கிடைக்கும். உங்களுடைய கையும் ராசியாகும், உங்களுடைய முகமும் ராசியாகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு கடையில ஏதாவது பொருளை வாங்கி போனி பண்ணீங்க அப்படின்னாக்க கடைக்காரருக்கு வியாபாரம் அமோகமா பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ராசி இப்போ உங்களுக்கு மீண்டும் வரப்போகுதுங்க. கூட்டமே இல்லாத கடைக்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான லக்கியான மனிதராக நீங்க மாற போறீங்க. மத்தவங்களுக்கே நீங்க லக்கினா உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு யோசிச்சு பாருங்க. தரமா நடக்குங்க. நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது கடவுளே என்று நீங்க கடவுளிடம் நீண்ட நாட்களாக வைத்துக் கொண்டிருக்கும் கோரிக்கை கடவுளுக்கு கிடைச்சா இல்லையோ, இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நல்லாவே கிடைச்சுங்க. அமோகமான வெற்றி உங்களை தேடி வரும். இன்டர்வியூல உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளே கேட்கப்படும். நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க. பிடிச்ச இடத்துல கை நிறைய சம்பளத்துல வேலை கிடைக்கும். அது உங்களையே திக்குமுக்காட வைக்கும். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய குடும்ப வளர்ச்சி, இதை மாத்து. நீங்க உங்களுடைய வளர்ச்சியால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு மிக சிறந்த வளர்ச்சியை எதிர்காலத்துல பார்க்க போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 மறக்க முடியாத வருஷமா அமையும். முக்கியமா மார்ச் மற்றும் மே மாசங்கள்ல நடைபெறும் குரு, ராகு, கேது மற்றும் சனி பகவான்களின் பெயர்ச்சி உங்களுக்கான அசுர வளர்ச்சிங்க. அப்போ என்னெல்லாம் செய்யணும், எதை பண்ணா உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல நான் வீடியோவை போடுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிடிச்சி இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே கடந்த வருஷம் ஒரு 600 பேர்கிட்ட அமர்ந்து பங்கு பெறும் அளவுக்கு நம்ம யாகம் நடத்தி இருந்தோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. கூடவே ஒரு 80,000 மக்களுக்கு மேல அவர்களுடைய பெயர், நட்சத்திரம், ஒரு லைன்ல அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த யாகத்தையுமே நம்ம லைவ்ல போட்டிருந்தோம். நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லிருக்கீங்க. இது எல்லாமே இலவசம் தாங்க, இலவசமான யாகம் தான். இந்த வருடமும் குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சிக்குமே சரி, சனி பயிற்சிக்குமே சரி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு என்று 5 யாகங்கள் நம்ம தொடர்ந்து வளர்க்க போறோம். இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டீடைல்ஸை நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணுங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய தொழிலையும் வேலையையும் முன்னேற்றத்தை கொடுக்கணும். அவ்வளவுதான்.
தாங்க நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்குங்க. வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷனா இருக்கட்டும், இன்கிரிமெண்டா இருக்கட்டும், உங்களுடைய கடின உழைப்பு இப்ப வீண் போகவே போகாதுங்க. உங்களுடைய நிலம், மனை, வீடு, பூர்வீக சொத்து போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள், வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கும். பட்டம், பதவி, சொல்வாக்கு, செல்வாக்கு, அந்தஸ்து, பெயர், புகழ் என்று உங்களுடைய தகுதி ஒரு லெவல் உயருங்க. ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெறுவதை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள புதிய ரத்தம் பாய்வதை நீங்களே உணர்வீங்க. சுறுசுறுப்புடன் கடமைகளை டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் வெற்றியை உறுதி செய்யும். முக்கியமா கடகராசி ஒரு நீர் ராசி என்பதாலும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி சந்திர பகவான் வெளிநாட்டுக்கு செல்ல உதவும் கிரகம் என்பதாலும் உங்களுக்கு அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்துல இந்த வருஷம் இருக்கிறதாலையும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சொந்த ஊர்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருஷத்துல அமையுங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2025 ஆண்டு நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சென்ட்ரலோ ஸ்டேட்டோ நம்ம நாட்டுல நிறைய வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடைபெறும். நீங்க தகுதி பெறும் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுறுசுறுப்பு, துடிதுடிப்பு, பம்பரமா சுத்தி வேலையை கதகச்சிதமா முடிக்கிறது, ரெகுலர் வேலை, பார்ட் டைம் ஜாப், சைடு பிசினஸ் என்று நீங்களே உங்களை பிஸி ஆக்கிப்பீங்க. அதற்கேற்ற லாபமும் வருமானமும் பல வழிகள்ல உங்களை வந்து அடையும். பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. சுப செலவுகளும் நிறையவே இருக்கும். உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ அதிரடியா நடைபெறும். வீடு கட்டுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் போடுறது, தங்க நகைகள் வாங்குறது என்று வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க இப்போ நீங்க காப்பாத்துவீங்க. அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும். எதை தொட்டாலும் குத்தம், எதை பேசினாலும் பிரச்சனை, சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்போ முற்றிலுமா அழியுங்க. உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க. மணி 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 அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பணம் தானங்க காரணம். அந்த பணத்தை நீங்க இப்போ சம்பாதிக்கும் யுக்தியை பிடிப்பீங்க. கடினமா வேலை செஞ்சு உங்களுடைய இலக்க, உங்களுடைய டார்கெட்டை முடிச்சு பணத்தை குவிப்பீங்க. உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும். லாபம்னா என்னன்னு இப்போ நீங்க பாப்பீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளால வேலையும் நல்லா போகும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும். கிடைத்த வேலை மற்றும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க வேலையை திறம்பட செய்து இந்த 2025 ஆண்ட உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க. நீங்க யாரு, உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும். எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் கடவுளையே நேரா பாப்பீங்க, ஏதாவது ஒரு மனித உருவத்துல, சித்தர்களின் உருவத்துல. அதனால உதவின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க. தயங்காம உதவிகளை செய்யுங்க. கடவுளின் அனுகிரகம், சித்தர்களின் ஆசி, மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும். நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான்னு இந்த உலகம், உங்க கூட வேலை செய்யறவங்க, உயர் அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டமா இந்த 2025 வருஷம் அமையுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இப்போ தீரும், ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உங்களுக்கு அனுகூலமா சாதகமா தான் இருக்கும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, ரெனோவேட் பண்ணுவீங்க, இல்லனா புதுசா ஒரு ரூம் எழுப்பீங்க, பண்ணை நிலம் வாங்குவீங்க, சொந்தமா வில்லா மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அபார்ட்மெண்ட் மாதிரி பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற ஒரு வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த 2025 இருக்குங்க. இதுவரைக்கும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு தோல்விகளை கொடுத்திருக்கலாம். ஆனா இப்போ வெற்றினா என்னன்னு பாப்பீங்க. பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அது உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு பயணமா இருந்தாலும் சரி வெற்றி நமதே. கடந்த 10 வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு விமோச்சனம் இந்த 2025. சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஊரு திடீர்னு சூரியன் வந்து வெளிச்சம் தந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குங்க. தோல்விகளை மட்டுமே அதிக அளவில் சந்தித்து வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும்போது செம்மையா இருக்குங்க. ஜாலியா சந்தோஷமா இருக்கும். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க. உங்களுடைய வேலையிலேயோ, தொழிலையோ, வருமானத்திலேயோ, பெயர், புகழ், அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும்.
மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், ஜோதிடம், கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க பாருங்க, கண்டு மகிழுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.